ஃப்ரெண்ட்ஸ், வேஸ்ட்டாக போன கடலப்பருப்பு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இப்போ ஒரு 1/4 கிலோ இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிறைய வேஸ்ட்டாக போய்டும். அதனால் இதெல்லாம் எடுத்து நம்ம கீழே கொட்டக்கூடாது. இது எடுத்து இந்த கடலப்பருப்பை நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 3 நாளைக்கு ஊறணும். நல்லா அதுவே தானாக நொதித்து வெளியில் அப்படியே நொதிச்சு வர்ற அளவுக்கு ஊறணும். அது ஊறின பிறகு எடுத்து நம்ம அரைச்சிட்டு அது ஒரு 3 நாளைக்கு ஊறணும். அது ஒரு 3 நாளைக்கு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து நல்லா மாவாக்கிட்டு அது ஒரு 3 நாளைக்கு ஊற வைக்கணும். அது 3 நாளைக்கு ஊறி வந்ததுமே அப்படியே நொதிச்சிருக்கும். அதை எடுத்து நம்ம செடிங்களுக்கெல்லாம் மேலே செடிக்கும் தெளிக்கலாம். நம்ம அந்த வேர் சுற்றி ஊற்றி விட்டோம்னா நல்லா வரும். செடி நல்லா தழைச்சி நல்லா செடி பூ நல்லா பூக்கும், காயும் நல்லா காய்க்கும். ஆர்கானிக் உரங்களாக இது யூஸ் ஆகும். தயவுசெய்து இது வேஸ்ட் ஆயிடுச்சேன்னு எடுத்து மட்டும் கொட்டிடாதீங்க. உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இது நம்ம இது மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம பத்திரமா வச்சு நம்ம வேஸ்ட் ஆகாமல் வெயிலில் வச்சு கொஞ்ச நேரம் வச்சோம்னா இந்த மாதிரி பூரணம் பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எல்லாமே எதுவுமே வேஸ்ட்டாக கொட்டாமல் நான் சொன்ன மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.